ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் கோட். வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ஷனில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா மற்றும் பல நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த கோட்டு. படத்தோட ஒன்லைன் என்னென்னா, கதை 2008 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. சாட்ஸ், அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடில் வந்து விஜய், பிரசாந்த், பிரபுதேவா அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க டெரரிஸ்ட் ஆக்டுக்கு எதிராக போராட போய் தன்னோட பையனை விஜய் இழந்துடுறாரு. இதனால் அவரோட குடும்பத்தில் வந்து ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை போய் ரொம்ப சோகத்துக்கு போயிடுறாங்க. அதனால் இந்த டெரரிஸ்ட் சம்மந்தமான ஜாப் வேணாம் அப்படின்ட்டு அவர் வந்து இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரு அமைதியான லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை வந்து 2024 காட்டுறாங்க. ஸோ ஒரு மாஸ்கோவுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாரு இமிக்ரேஷன் சம்மந்தமாக. அங்கே தன்னோட பையனை வந்து அவர் சந்திக்கிறாரு. ஸோ அவர் பையனை சந்திக்க பிறகு அவர் லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா, தன்னோட பாஸை, அதாவது தன்னோட வந்து அந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடில் உள்ள பாஸை இழக்கும்படியான ஒரு சூழ்நிலை வருது. ஸோ திரும்பவும் விஜய் வந்து அந்த சாட்ஸில் போய் ஜாயின் பண்ணி இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடி அவங்கள ஒழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி கதை. நம்ம இந்த படத்தில் வெங்கட் பிரபு கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து போர் அடிக்காமல் தன்னோட ஸ்க்ரீன் பிளேயை கொண்டு போயிருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வரக்கூடிய சின்ன சின்ன காமெடி சீக்வன்ஸும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் பார்த்திங்கன்னா, யாரையுமே காப்பி அடிக்காத மியூசிக்காக அவரை கண்டிப்பாக பாராட்டணும். அதே போல் அதில் வர மட்ட சாங்கு, ஸ்பார்க்கு, விசில் போடு, இந்த சாங்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுக்கு தளபதி அவர்களோட டான்ஸும் ரொம்ப கட்டி இழுத்து கொண்டு போணுச்சு இந்த படத்தை. 50 வயசில் மனுஷன் என்னமா ஃபைட் பண்ணுறாரு, என்னமா டான்ஸ் ஆடுறாரு. அவர் தன்னுடைய டோட்டல் கரிஸ்மேட்டிக் இமேஜால் இந்த படத்தையே ஒரு டோட்டலாக அவர் தான் இழுத்து கொண்டு போகிற விதம்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே போல் போக்கிரி படத்தில் வர மாதிரியே அவர் பேசக்கூடிய இந்த டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதே போல் இந்த சித்தார்த் நுனி அவர்களோட கேமரா ஒர்க்கு இந்த கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். அட்டகாசமான கேமரா ஒர்க்கு. விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் வந்து சில இடங்களில் வந்து லைட்டாக பிசிறு தட்டினாலுமே அது படத்தோட ஃப்ளோவில் வந்து நமக்கு வந்து இது போர் அடிக்கவே இல்லை. அதே போல் வந்து கண்டிப்பாக இந்த படம் தேட்டர் மெட்டீரியல், எல்லோரும் தேட்டரில் போய் ரசிக்கும்படியான ஒரு படம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வச்சுருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட், அந்த கிளைமேக்ஸில் வச்சுருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். படத்துக்கு இனிஷியலாக சில நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் படம் மட்டமான படம்லாம் கிடையாது. இது விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். விஜய் ரசிகர்கள் இல்லாதவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக முடிஞ்சால் தேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.